இவங்க அரசியல பழம் தின்னு கொட்டை போட்டு அந்த கொட்டைய நம்ம நட்டு அது செடியாய் மரமாயி அந்த பழத்தை எடுத்து தின்னவங்க. செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட 10 முறை, அதுவும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ச்சியாகவே 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் கூடியவர், 2 முறை அமைச்சரா இருந்தவர். அந்த கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில அவர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் ஆளுமையா இருக்காரு. எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடர்ச்சியா பயணப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதாவுடைய மிகப்பெரிய விசுவாசியாக கருதப்படக்கூடியவர் செங்கோட்டையன். எந்த அளவுக்குன்னா 1989 காலகட்டத்தில் சட்டசபையில அமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய சட்டையை கிழிச்சு, மேலாடையை கிழிச்சு, அவங்களுடைய முடிய கூந்தலை பிடிச்சு இழுத்து பெரிய கலவரம் ஏற்படுது. அதுல கருணாநிதியுடைய முகத்துல குத்துனவர் செங்கோட்டையன் என்ற செய்தி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த அளவுக்கு ஜெயலலிதா அவர்கள் மீது மிகப்பெரிய விசுவாசம் கொண்டவர். ஜெயலலிதா அவர்கள் விசுவாசம் தாண்டி அந்த பகுதியில மக்கள் செல்வாக்கு கொண்டவர். அதிமுக தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக அவர் இருக்காரு. அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தர் தாவேகாவை வெல்ல வைப்பதற்கோ இல்ல விஜயை வந்து வலு சேர்ப்பதற்கோ ஒரு கூட்டணியை உருவாக்கி, ஒரு கட்சியை உருவாக்கி, ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதிமுக பிரிச்சுக்கிட்டு அங்க போய் சேருவார் அப்படின்னா வாய்ப்பு. ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதிமுக பிரிச்சுக்கிட்டு அங்க போய் சேருவார் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. இதுக்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னா முழுக்க சுய நலம். தான் தன்னுடைய தொகுதியில சட்டமன்ற உறுப்பினரா இருக்கணும், அதுக்கு நான் எவன் கூடயும் சேருவேன். அதாவது வெளியே உதைக்கப்பட்ட கிரீஷ் டப்பாக்களையும் வெளியிருந்து விரட்டப்பட்ட பிசிறுகளையும் கட்சியில இணைத்து அதை வைத்துதான் அரசியல் செய்ய வேண்டிய இடத்துல தாவேகா இருக்கு அப்படிங்கிறதான் இதன் மூலமாக நம்ம சொல்ல வர செய்யும். செங்கோட்டையனுக்கு குறைந்தபட்ச இந்த மேடை தமிழ் நூல்கள அது தெரியவே தெரியும். மக்கள் மொழி என்னன்னு தெரியாது, மக்கள் பிரச்சனை என்ன தெரியாது. கோபிச்செட்டிப்பாளையத்தை தாண்டி, ஈரோடு மாவட்டத்தை தாண்டி அவருக்கு எந்த அரசியலும் கிடையாது.